வயசில் அச்சை முறுக்கு சாப்பிடும்போதெல்லாம் பல டைம் நினச்சிருப்பேங்க இது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு. ஆனால் செய்யும்போது தான் தெரியுது எவ்வளோ ஈஸியாக மொறுன்னு அதுவும் நம்ம வீட்டிலேயே செய்யலான்னு. இன்றைக்கி நம்ம அதாங்க பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதே மாதிரி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், நிறைய டிப்ஸோடு இருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு அளவுக்குன்னு ஒரு பாத்திரத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அளவு பாத்திரத்தில் தான் நம்ம எல்லாமே வந்து அளவெடுக்க போகிறோம். இதில் நம்ம வந்து சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பவுல் ஃபுல்லாக எடுத்துகிட்டு நல்லா நிரப்புற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம வந்து மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பவுடராக தான் நம்ம வந்து சேர்க்கணும். முழுசாக சேர்த்தோம்னா கரையிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் நம்ம வந்துட்டு பவுடராக எடுத்துக்கலாங்க. இப்போது குழியாகவும் நல்லா அகலமாகவும் இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் வந்து நம்ம அரைச்சிட்டு வந்த சர்க்கரையை வந்து ஜலிச்சுக்கலாம். கலக்க போகிற கலவையில் திரியாக எதுவும் இருக்கக்கூடாது. அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம சலிச்சு எடுத்துக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி மிச்சம் இருக்கிறதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம வந்துட்டு அரிசி மாவு ஒரு பவுலில் எடுத்திருக்கோம். சர்க்கரை எந்த அளவுக்கு எடுத்திருக்கோமோ அதே அளவு அரிசி மாவு, அதையும் வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. கடைசியாக வந்து மைதா மாவு ஆட் பண்ண போகிறோம். அது மட்டும் பவுல் ஃபுல்லாக எடுக்காமல் ஒரு முக்கால்வாசி இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்து அதையும் நல்லா சலிச்சு எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் கருப்பு எள்ளு, கொஞ்சமாக இந்த அளவுக்கு வந்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இனிப்பில் எப்போவுமே உப்பு ஆட் பண்ணால் அது வந்து இன்னும் இனிப்பை வந்து தூக்கி கொடுக்கும். எல்லாத்தையும் நல்லா கலக்கி ஓரமாக வச்சுக்கலாம். இது நம்ம தேங்காய் பால் எடுக்க போகிறோம். இதை நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க. நான் வந்து தேங்காய் பாலுக்கு ஒரு தேங்காய் முழுசாக அப்படியே அறுத்து ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். இதில் 4 ஏலக்காவை மட்டும் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். பாலை 2 விதமாக எடுக்கணுங்க. ஃபஸ்ட்டு டைம் வந்து எடுக்கிற தேங்காய் பாலில் வந்து தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றாமல் வெறும் தேங்காவை மட்டும் நல்லா அரைச்சி அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். 2வது டைம் அரைக்கும் போது தண்ணி ஊற்றி எப்பவும் போல் அரைச்சி எடுத்து வடிகட்டி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன், அதையும் காமிக்கிறேன். அளவு எந்த அளவு இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டார்டிங்லேருந்து அளவு எடுத்த பவுலில் 2 பவுல் தேங்காய் பால் நமக்கு கிடைக்கணும். அந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒன்று ஃபஸ்ட் எடுத்த தேங்காய் பால், 2வது செகண்ட் எடுத்த தேங்காய் பாலாக இருக்கணும். பார்த்தீங்களா, இது வந்து ஃபஸ்ட் எடுத்த தேங்காய் பால். இதை வந்து பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. அடுத்ததாக 2வது எடுத்த தேங்காய் பால், அதையும் பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு. ஃபுல்லாக வந்துட்டு பவுல் நிறையா வந்துடும். இந்த தேங்காய் பாலோட கெட்டியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும், அது நல்லா கெட்டியாக இருக்கும். அப்போ தான் நல்லா நமக்கு டேஸ்ட்டு கிடைக்கும் அச்சை முறுக்கு. இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணுறது எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் விஸ்கு வச்சு நல்லா வந்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். பதம் வந்து எந்த மாதிரி இருக்கணும்னு நான் சொல்கிறேன். தண்ணி நிறையா ஊற்றிடாமல் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பதம் பார்த்திங்கன்னா, இந்த ஸ்பூனை உள்ளே விட்டு எடுக்கும்போது ஒரு லேயர் வந்து மாவு ஒட்டி இருக்கணும். இதுதான் வந்து கரெக்டான பதம். இதுக்கு மேலே மாவு தண்ணி ஆச்சுனாலோ இல்லை மாவு கெட்டியாச்சுனாலோ அச்சை முறுக்கு வராது. அது மட்டும் பார்த்துக்கோங்க. இதுதாங்க அச்சை முறுக்கு செய்கிறக்கான டூலு. இது வந்து எல்லா கடைகள்லையுமே இப்போ கிடைக்கிது. முதல்லலாம் வெறும் இரும்பில் வந்து இது வந்துட்டு இருந்தனால இதை வந்து பழக்கப்படுத்தி அது பண்ணி இது பண்ணி என்னென்னமோ பண்ணி அதுக்கப்புறம் அச்சை முறுக்கு செய்ய வேண்டியதாக இருக்கும். ஒரு சமயம் வரும் வராது. பட் ஆனால் இது அப்படி இல்லை, நான்ஸ்டிக்கு. இதில் வந்துட்டு நம்ம வாங்கின உடனே நம்ம வந்து செஞ்சுக்கலாம். பழக்கப்படுத்தணுங்கிற அவசியம் இருக்காது. அப்படியே மாவுக்குள்ளே எடுத்து விட்டால் ஒட்டாதுங்க. அதுக்கு ஒரு குட்டி டிப்ஸ் இருக்குது, வாங்க அது பார்க்கலாம். சட்டியில் எண்ணெய் ஊற்றி அடுப்பு பற்ற வச்சதுக்கப்புறமா இந்த அச்சு முறுக்கு டூலையும் எண்ணெய்க்குள்ளே வச்சுருங்க. இது வந்து எண்ணெய் கூட சேர்ந்து இதுவும் சூடாகணும். அப்போ தான் வந்து மாவு இந்த டூலில் வந்து ஒட்டும். ரொம்ப சூடாகணும்னு அவசியம் இல்லைங்க, எண்ணெயோட சூடு இருந்தால் போதும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா மாவு எண்ணெய்க்குள்ளே போனோன்னே கருகிரும். இன்னும் கரெக்டான பக்குவத்தில் இருக்கான்னு பார்க்குறக்கு மாவை கொஞ்சம் ஆயிலில் ஊற்றி பார்க்கலாம். கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இப்போ நம்ம வந்து அச்சு முறுக்கு போட ஆரம்பிக்கலாங்க. அச்சு முறுக்கு போடுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு டைமும் மாவை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அப்புறமா அச்சு முறுக்கு போடுங்க. எந்த அளவுக்கு உள்ளே விடணும்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து ஆகவே கூடாது மாவு. இந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு உள்ளே டிப் பண்ணால் போதும். ஏன்னா அப்போ தான் எண்ணெய்க்குள்ளே போடும்போது அச்சு முறுக்கு தனியாக டூல் தனியாக வெளியில் வந்துடும். இந்த மாதிரி அழகாக பொரிஞ்சு அதுவாக வெளியில் வந்துடுங்க. மறுபடியும் டூலை நீங்கள் எண்ணெய்க்குள்ளேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் பண்ணி எடுக்கணும். எண்ணெயோட பொறுப்பு அடங்கினக்கப்புறம் வந்து அச்சு முறுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதை அப்படியே லைட்டாக திருப்பி போட்டு நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம். நல்லாவே எண்ணெயோட கொதிப்பு அடங்கிருச்சு. இப்போ அதை திருப்பி போடுங்க. வெளியில் எடுக்கும்போது பேப்பர் மாதிரி தான் இருக்கும். வெளியில் எடுத்து கொஞ்சம் நேரம் வச்சதுக்கப்புறமா அது வந்து நல்லா மொறுன்னு வந்து சேஞ்ச் ஆயிடும்.
அவ்வளோதாங்க, அச்சு முறுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சொல்கிற ப்ராசஸ் தான் பெருசாக இருக்கும், பட் ஆனால் செய்யும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கடையில் போய் வாங்குறத விட்டுட்டு நீங்களே இந்த மாதிரி வீட்டில் அவங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஹாப்பியாக சாப்பிடுவாங்க, நிறையாவும் சாப்பிடுவாங்க. ஸோ இப்போவே குடுகுடுன்னு ஓடி போய் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டுட்டு அவங்க வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்டு ஹாப்பியாக இருக்க சொல்லுங்கள். மறுபடியும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா, பாய்.